மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். நிஃப்டிய பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, 22,000 பக்கம் சப்போர்ட் லெவலுக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ, நிஃப்டி வந்து ஃபர்தரா வந்து ஒரு மெதுவா வந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இன்னைக்கு வந்து பங்குச்சந்தை வந்து விடுமுறை. நாளைக்கு தான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ராம் நவமி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து விடுமுறை. ஸோ, மார்க்கெட்ட பொறுத்த மட்டும் இன்வெஸ்ட்மென்ட் வரும்போது இந்த இடத்துல ரொம்ப ஒரு பெரிய உச்சத்துல இருக்கிறதுனால, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மென்ட் வந்து பெரிய அளவுல வந்து நடக்க மாட்டேங்குது. மார்க்கெட் வந்து இந்த வருஷம் கீழ விழுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆப்ஷன் பிரீமியம் வச்சே தெரியுது. குறிப்பா வந்து 22,000 கால் ஆப்ஷன் வந்து ரூ. 2,000 கிட்ட விக்குது. பட் புட் ஆப்ஷன் ரூ. 500 அது மாரி இருக்கிறதுனால, மார்க்கெட் மேல் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ்மென்ட் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு 21 நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட், 22 இப்போ சப்போர்ட்டா மாறி இருக்கு. 21 கீழ போக வாய்ப்பே இல்ல. ஃபைனல் ஸ்டாப் லாஸ் தான் நான் 20,000 நான் குடுத்திருக்கேன். ஸோ மார்க்கெட் 20,000க்கு கீழ வந்துச்சுன்னு சொன்னா நம்ம புல்லிஷ்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வந்து மார்க்கெட் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் ரிஸ்க் தான். எந்த ஒரு பிரைஸ் வந்தாலும் அந்த பிரைஸ்ல இருந்து மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது வந்து இப்போ மார்க்கெட் வேலை இறங்கிட்டாலும் ஒரு 15,000 போயிட்டு அங்கிருந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது அங்கேயும் 50-50 தான். ஸோ அப்படின்னும் போது மார்க்கெட் இப்போ பீக்ல இருக்கனால நிறைய பேர் இறங்கும்னு நினைக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சைக்காலஜி அடிப்படையாக தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஸோ நிறைய பேர் இறங்கணும் புட் ஆப்ஷன் எல்லாம் வாங்கி நிறைய வச்சிருவாங்க. செலக்ஷன் அடிப்படையில் விழும் அப்படின்னு நினைச்சலாம். ஸோ அது நடக்காது. அது ஆக்சுவலா அந்த எவ்வளவு ஈஸியா வந்து மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுத்துறாது. ஏன்னா என்னோட ஒரு கெஸ் என்னன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா வந்து 25,000 தாண்டி 25,000க்கு 2025 மார்க்கெட் வந்து ரீச் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸா இருக்கு. தங்கமும் பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் விலை வந்து அதிகரிச்சுட்டே வருது. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2018-19 ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி மாலை முரசுல நான் பேசும்போது சொல்லியிருப்பேன். தங்கத்தோட விலை வந்து அப்போ வெறும் 2,500 3,000 அப்படிதான் சொல்றேன். 5,000 தாண்டி வரும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் 6,500 இருந்து 8,500 வரைக்கும் அதுக்கு டார்கெட் சொன்னேன். 6,500 டார்கெட் 8,500 டார்கெட்னு 6,500 வந்து ரீச் ஆனதுனால 8,500 நெக்ஸ்ட் டார்கெட்டாக தங்கமும் வந்து இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ தங்கத்திலும் மெதுவா இன்வெஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.